வானகம் பிரமாணே வழிகளல்ல வழிகளந்து கருங்கைமலை குடியிருப்பிலே காலி புலையனுடைய வீட்டின் முன்பாக வந்து அந்த புலையனுடைய வீட்டு முன்பாக வேறும் கதவு தட்டுறாங்க. புலையண்ணே கதவு தட்டி கூப்பிட உள்ள என்ன சத்தம் கேட்கு? ஓம் கிரீம் நசீம் புசீம் கசீம் என்னது ஓம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சவுட்டு பேர மந்திரத்தை எப்படியா சொல்லுவாங்க? கட்டக்கூடிய மந்திரம் எப்படி? கட்டக்கூடிய மந்திரம் எப்படி? அவுத்து கட்டு பிச்சு கட்டுறான். அதே ஆடு கொண்டு போறாரு. பாத்து கட்டு பாத்து கட்டு பாத்து கட்டு பாத்தியா? கட்டக்கூடிய மந்திரம் அவன் வந்து அவுக்கக்கூடிய மந்திரம். அவன் அவுக்க மந்திரம் இவன் கட்டுக மந்திரம். அடேங்கப்பா கட்டு 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 கட்டுனா ஒரே மந்திரம் புரிவாதி கொடுதலே மந்திரம் நடந்துட்டு இருக்கு. இந்த புலைய வந்து வாதிகளுக்கு ஊட்டு கொடுத்து ஊட்டு கொடுக்கிறான். அந்த நேரத்துல ஒரு சட்டமும் கிடைக்கல. போய் பெரிய கலவசையை முடிச்சு அப்படி நிக்கவும் பதச்சு சொன்னார். சுவாமி பிரம்மநாதமா தலைவாசல் கதவு யாரோ தட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலை இடையில திறக்காம ஆமா அவ்வளவு வாதிகள் வெளியே ஓடி எனக்கு தெரியும் இல்லையா? வாதிகள் ஓடி இருந்து சரி இப்ப போய் கதவு திறந்து பாரு வெளியே யார் வந்திருக்கிறாரு. வந்து கதவு அப்படியே திறந்து அப்படி திறந்து பார்க்கும் போது சின்ன பையன் அப்படி சிரிச்ச போதோடு கட்டழகம் வந்திருக்கிறான். மாட்டான் இந்த பரவாயில்லை பக்கத்துல வந்தாரு பழைய தம்பிகவா ஐயா ஏண்டி பழச்சி பையன் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கான். வெகு தூரம் சூடா பையனுக்கு ஒரு செம்புல மோர் எடுத்துட்டு வா. மோர் கூலா இருக்கு. மாறு சூடா இருக்கா? கூலா இருக்கு. கூலாயிட்டா பரவாயில்ல கொண்டு கூட ஐஸ் மோர் குடி. ஆமா தம்பி மோர குடி மோர குடி. சரி யாரு உன் பேரு? இந்த நத்தனடை சாமத்துல என் வீடு எப்படிப்பட்ட வீடு உனக்கு தெரியாம வந்தியா? என்னப்பா என் ஊரு பேரை கேட்கிற? ஆமா நான் எந்த ஊர் தெரியுமா? எந்த ஊரப்பா? உடம்புடி பக்கம் மணப்பாடு. மணப்பாட்டுல இருக்கும் மணப்பாட்டியா? மணப்பாட்டுல நமக்கு வேண்டப்பட்ட ஒரு பையன் இருக்கானப்பா. அதாவது எங்க அப்பா கிளாஸ்மேட். எங்க அப்பா தெரியுமா? எங்க அப்பா தான் கட்டச்சி. அவனும் தான் சொன்னேன். அவனும் தான் தேடி கடி பாம்பு கடி வயிறு ஊதிச்சுன்னா மருந்து கொடுப்பானே. பூச்சி கடி சின்ன சின்ன நொடுக்கு தெரியும். அதாவது நாங்க ஒரு மூலம் படிக்க போனோம். அவன் சின்ன சின்ன வித்தியாசம் முடிச்சுட்டான். பெரிய பெரிய வித்தியாசம் படிச்சுட்டு எங்க அப்பா இடையில வந்துட்டாரு. உங்க அப்பா இடையில வீட்டாரா? இடையில வந்துட்டாரு. ஆமா ஆமா படிக்காம இடையில வந்துட்டாரு. முழுசா இருந்தாம பிரச்சனை இல்லாம வளர்ச்சி முடிச்சிருக்கலாம். பாருங்க அதான் சொன்னா கட்டது கையளவு கல்லாவது உலகம். நாங்க என்னுடைய அப்பா பேரு கட்டச்சித்து. அம்மா பேரு சிவந்தி. சரி கட்டச்சித்த பையன் என் பேரு புலமான். என்னுடைய வாலிப நண்பன் அவனுடைய பிள்ளை. ஆமா சந்தோஷமா இருக்கு. இந்த பொட்டபிள்ளைய கூட்டு வந்திருக்கிறது யாரு? இது என் தங்கச்சி. இதுவும் தங்கச்சியா? உட பிறந்தா பெரிய மாதிரி இருக்க தங்கச்சிங்களா? ஐயா என் உட பிறந்தா. ஐயா உட பிறந்தா எனக்கு அந்த டவுட் தான். உடையில பிறந்த அப்படிதான் இருக்கும். இடையில பிறந்த பிரச்சனை இல்லை. உடம்பிறப்பு இந்த பிள்ளைங்க பேர் என்னது? புலமாடி. சரிதான். ஆமா உன் பேரு? எப்ப நீ என்ன விஷயமா இருக்க? ஏன் பிள்ளைச்சி என்னப்பா தம்பி பேரு புறமாடி. எல்லாம் தெரியும். ஜாதி என்ன ஜாதி? மன்னான் ஜாதியா தான் இருப்பான். உன் மதம் என்ன மதம்? அடேங்கப்பா ரொம்ப சந்தோஷம். அப்பா மகவான் எந்த ஊரு எந்த தேசம்
என்ன விஷயமா வந்திருக்கு? ஐயா, குலத்தொழிலை செய்வதற்கு பிடிக்கும். உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? அழுக்கு எடுக்கிறவன். துணி தைப்பக்கூடிய துணி துவைப்பா. எல்லா துறையில போய் அழுக்கு துணிகளை வச்சு அதை கஞ்சி வச்சு முக்கி கொக்கிறத போட்டு மாத்தி கொடுப்பேன். நல்லா இருக்கிற கொப்பரைய வேலை. எனக்கு கொக்குறது போல வெளுப்பானா? ஆமா. வெள்ளை சட்டையை கொடுத்தா கொக்குறது போல நல்ல சிகப்பு சட்டையை கொடுத்தா அது கொக்குறது போல இருக்கும். அளவோல இருக்கும். அவங்களும் சாயம் போய் கொண்டுதான் ஒண்ணு வைப்பான உலகத்துல. கலரை சொல்லல. தம்பி சின்ன தம்பி போட்டிருக்கானே கட்டம் போட்ட சட்டை. ஆமா. அதே மாதிரி சட்டையை வெள்ளாய்க்கிறதுனா எப்படி தருவா? அது கொக்குறது போலதான் இருக்கும். கட்டம்லாம் அணிஞ்சிரும். கட்டாளியுமா? எப்படிப்பா? எதை கலந்து தரா? கொக்குறதுனா எப்படி சொல்ற? அதாவது அதனுடைய கலர் அல்ல. வெண்மை என்று சொன்னாலே தூய்மைக்கு அடையாளம் என்று சொல்றாங்க. ஆமா. சொன்னா தூய்மை. சரி. அந்த தூய்மை போட்டு அழுக்கே இருக்காதியா? கரை இருக்காது. ஆமா. கரை போயிடும். கரை நல்லது. ஆமா. கரை நல்லது. 10 ரூபாய்க்கு சன்ரைஸ்ல என்னது? சர்ஃபெக்சல் வாங்க. ஆமா. அப்ப கரை நல்லது. இந்த மாதிரி அப்படி கொக்கரக்கு போட்டு சரி வெளுத்து கொடுப்பது என்னுடைய குலத்தொழில். குலத்தொழில் எங்க அம்மாவுக்கும் குலத்தொழிலை நான் செய்யணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. சரி. ஆனால் எனக்கு குலத்தொழிலை செய்வதற்கு கடுகளவும் மனம் இல்லை. ஏன்னு சொன்னா குலத்தொழிலை செய்யும் போது எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி வண்ணான்னு சொல்லும் போது எனக்கு அது கேவலமா இருக்கு. ஐயோ என்ன? அதனால மந்திரஜாலம் கூட விட்டு கூடுவாய் வந்து சரி இப்படிப்பட்ட வித்தைகள் நான் படிப்போம் என்று சொன்னா நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படும். ஆமா. கையெடுத்து கும்பிடுவான். சரி. வணங்கி இருப்பான். ஆமா. தலை குடித்து இருப்பான். அது மாதிரி எங்களுக்கு வேணும். ஓஹோ. அதுக்காக தான் ஐயா உங்களை நான் தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சரி. நாங்க அந்த சிவனடியாரை பார்த்ததாதி புலமாடி பார்த்தோன்னு தொலைச்சி சொன்னாங்க பாருங்க. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் ஆசையா வந்திருக்கு. பிள்ளைகளை ஏமாந்து படிக்கிறாங்க. ஏமாத்த மாட்டேன். ஆமா. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பா. ஆமா. சிவனடி பாரு படிச்சு என்னங்க நீ சொல்லிட்டல. ஆமா. நீ சொல்லிட்ட. இது பிரச்சனை இல்ல. நான் சொல்லி கொடுக்கிறேன். ஆமா ஆமா. அப்படி என்ன சொல்லி அந்த அப்படி என்ன செய்வாங்க? அவர் மகிழ்ந்தாரே அனுப்பும் என்றார். படிக்கிட்டு இருக்கும் போது 6 மாசம் ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்து அவருடைய எல்லா வித்தைகளையும் இந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க. இந்திரஜாலம் படிச்சா. ஆமா. மந்திரஜாலம் படிச்சா. அதாவது கெட்டுறது எப்படி, கெட்ட அவுக்கிறது எப்படி அதை படிச்சாங்க. கருமருந்து வித்தை, கருமருந்து ஒருத்தர் வேணும்னு சொன்னா வசிய மருந்து போடுறதையும் படிச்சான். இப்படியே படித்து 6 மாத காலம் ஆனபோது
ஊருக்கு புறப்படணும் 6 மாசம் ஆயிட்டு ஊருக்கு போயிட்டு வருவோம் அப்படி புறப்படும் போது தொலைகிறவன் சொல்ற மகனே நான் புறமானாங்கவா புறமாடிங்கவா 2 பேரை அமர்த்தி பிள்ளைகளுக்குரிய அறிவுரைகளை சொல்லுகிறான் இந்த தாலி முறைகள் காலத்தில் அழியாத காவியம் பெற வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாய் ஒரு மொழி சொல்லுவே காலத்தில் அழியாத காவியம் பெற வந்த மாபெரும் கவி மன்னனே தாய் ஒரு மொழி சொல்லுவே உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் தளர்ச்சியில் விளையாடுமா மகனே சங்கரம் சேராகுமா காவியம் பெற வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாய் ஒரு மொழி சொல்லுவே கதை சொல்வோம் உள்ளத்தை வதை செய்தால் தீர்ப்பெரும் கதை வாழமே மகனை உன் தெய்வத்தில் முகம் வாழமே காலத்தில் அறியாத காவியம் பெற வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாய் ஒரு மொழி சொல்லுவே
ஒரு நாள் உண்டு அதுவரை பொறுப்பாயதா மகனிடம் அருவினை இருப்பாயதா மாயத்தில் அழியாத காவியம் பெற வந்து மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாய் ஒரு சொல்லுகிறேன் உனக்கில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் உனக்கில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் கலத்தியை திரளாகுமா மகனே சந்தனம் சேராகுமா காலத்தில் அழியாத காவியம் பெற வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாய்மொழி மொழி சொல்லுகிறேன் அரே பிரபுகரா ஐயா நம்மை அப்பதான் வளர்த்து தாங்கி போல சரி சொல்லதெல்லாம் நினைவு வச்சுக்கோ உண்மைதான். அப்படி என்று சொல்லி சரி அனுப்ப வேண்டி சொன்ன போது சொன்ன போது